Daily. Taste the Daily. கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்போது பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருந்த அந்த கடிதத்திலே அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழகத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது, நீங்கள் இந்த நிதியை கொடுக்காத காரணத்தினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை சுட்டி காண்பித்து கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையிலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த பதில் கடிதத்தை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே பல விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். நம் நாட்டின் கல்வி முறை எதிர்காலம் குறித்து மிகுந்த மரியாதையுடனும் ஆழ்ந்த பொறுப்புடனும் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று அவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். 3 பக்கத்திற்கு இந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிப்பது, இந்த கொள்கைக்கு வழங்கக்கூடிய அந்த மகத்தான வாய்ப்புகள் மற்றும் வளங்களை தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் தவறவிடுகிறார்கள் என்றும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அதே போல கல்வி நிறுவனங்களுக்கு இது தொடர்ந்து பறிக்கக்கூடிய செயலாக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கொள்கையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சமக்கர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய SSA திட்டத்திற்கு மத்திய அரசு ஆதரவு திட்டங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் PMC பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையின் முன்மாதிரி பள்ளிகளாக கருதப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழகம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பரந்தப்பட்ட பார்வையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முற்போக்கான கல்வி சீர்திருத்தங்கள் அடங்கியதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த மொழியையும் திணிப்பதை கொள்கையாக நாங்கள் பரிந்துரைக்கவில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் பாஜக அல்லாத மாநிலங்கள் கூட அரசியல் வேறுபாடு இருந்த போதிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தியுள்ளன என்றும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். இது ஏதோ பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டாம். பாஜகவே ஆட்சி செய்யாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தன்னுடைய கடிதத்தினுடைய 3வது பக்கத்தில் கடைசி பத்தியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தேசிய கல்விக் கொள்கையினுடைய அந்த நோக்கத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலே தொடர்ந்து தமிழக அரசும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் உயர்ந்து எங்களது இளம் தலைமுறையினர் மாணவர்கள் நலன் கருதிதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஏன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏன் படிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வளமான மொழிகள் இருக்கின்றது, பாரம்பரியமான பல விஷயங்கள் இருக்கிறது, அதன் ஆழமான மற்றும் அசைக்க முடியாத மரியாதைக்குரிய வகையிலான பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. எனவே இதை பற்றி நாங்கள் நன்கு அறிவோம் என்ற வகையிலே அவர் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். சுதந்திரத்தின் கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலும் மாணவர்கள் அவர்கள் விரும்பக்கூடிய மொழியிலேயே தொடர்ந்து கற்றுக்கொள்வதையும் உறுதி செய்யக்கூடிய வகையிலே இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அமைந்திருக்கின்றது. கொள்கையினுடைய அந்த முக்கிய நோக்கங்களில் ஒன்று, பல தசாப்தங்களாக முறையான கல்வியில் படிப்படியாக ஓரங்கட்டப்பட்ட தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் கற்பித்தலை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சங்கள். அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையில் கொள்கை என்று சொன்னால் அதன் முதன்மை கொள்கை உள்ளூர் மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் உள்ளூர் மொழி தாய்மொழி தமிழ் மொழி. எனவே தமிழ் மொழியை இங்குள்ள அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும். 2வது மொழியாக ஆங்கிலமோ அல்லது ஏதாவது ஒரு மொழியை எடுத்துக்கொண்டு 3வது மொழியாக இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிக்கலாம். அவர்கள் மலையாளம் எடுக்கலாம், கன்னடம் எடுக்கலாம், தெலுங்கு எடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக
எடுத்து படிக்கலாம் என்று தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 முறை கடிதம் எழுதியிருக்கின்றார். அதுல நேற்று கூட விரிவான ஒரு கடிதம், 2வது கடிதம் எழுதி அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது இந்த விரிவான கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அந்த கடிதம் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும் மத்திய அரசு எந்த ரீதியில் இந்த விஷயத்தை அணுகுகிறது என்று தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் அவர் இந்த கடிதத்தினை எழுதி வெளியிட்டிருக்கிறார். Taste the Daily.